ஹலோ மக்களே! இன்னைக்கு நான் ஒரு செம்மையான வேலைவாய்ப்போட தாங்க உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். கொடுக்குறது யார்லாம்? நம்மளுடைய அரசாங்கம் தாங்க. அதாவது அரசு வேலை யார் ப்ரொவைட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஆர்டிஓ அப்படின்ற மாதிரி ஷார்ட் ரீச்சா இது சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துட்டு இருக்காங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போய் கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே கீழேயே அவங்க கெரியர் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இதில் வந்து ரன்னிங் கான்டெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், சயின்டிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட், அதர் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து இப்போ என்னடா கெரியர் ரன் அப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ வாக்கின் இன்டர்வியூ ஃபார் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அண்ட் ரிசர்ச் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். இந்த ஒரு ரோல் மட்டும் இல்லைங்க, இது போக வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஜேஆர்எஃப் அண்ட் ரிசர்ச் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிசஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வந்து 17/2/2025 வரைக்கும் தாங்க ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு அப்ளை பண்ணலாம். அப்படியே அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிசஸ் அப்படின்ற ஒரு ரோல் இருக்கும். அதுவுமே வந்து 17/2/2025 வரைக்கும் தாங்க இருக்குது. இது வந்து ஓப்பனாக தான் இருக்குது. இன்னும் ஸ்டேட்டஸ் வந்து எதுவுமே க்ளோஸ் ஆகலை, ஓப்பனாக தான் இருக்குது. சரி, நம்ம இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எங்கே போகுது அப்படின்னா, இங்கே மாதிரி அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிசஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரோலுக்கு ஆட்களை வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் படிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஇஓ பிடெக்கோ ஒரு ரெகனைஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இது வந்து அப்ரெண்டிஸ் வேலை அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் அப்படின்னா 9,000 ருபீஸ் தான் மாதம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க தெளிவாக இதில் போட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 8 பேர் இதுக்கு அப்ளை பண்ணலாங்க. அதே மாதிரி டிப்ளமோ படித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிப்ளமோ படிச்சிருக்கவங்க, ஸ்டேட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிப்ளமோ படிச்சிருக்கவங்க, அவங்களுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் வந்து அப்ரெண்டிஸ் ரோலுக்காக தான் 2 பேருக்கு மட்டும்தாங்க இதுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8,000 ரூபா இருக்குது அப்படின்றது, மாதம் 8,000 ரூபா அப்படின்றது இருக்குங்க. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் இந்த வெப்சைட் கொடுக்குறேன் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேட்பாங்க. அந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க. கொடுத்த பிறகு நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்றதுமே கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணிக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில் வரீங்களா அப்படின்றது மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஒரு போர்ட்டலில் வந்து அது சப்மிட் பண்ணிடலாம். ஸோ செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பியூராக வந்து மார்க் பேசிஸ்லையும் பர்சன்டேஜ் பேசிஸில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபர் லெட்டர் வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, உங்களுடைய இமெயில் மூலியமாக தாங்க வரும். ஸோ இமெயிலை வந்து கரெக்டான எக்ஸிஸ்டிங் இமெயில் கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஃபார்முமே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் எல்லாமே உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இது என்ன அப்படின்றது இங்கேயே கொடுத்துருக்காங்க. என்ரோல்மெண்ட் நம்பர், அப்ளிகேஷன் நேம், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, நேஷ்னாலிட்டி, ஆதார் நம்பர், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரெஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரெஸ்ஸு, இமெயில் அட்ரெஸ்ஸு, மொபைல் நம்பர், இது எல்லாமே கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து 10th எப்போ பாஸ் பண்ணீங்க, 12th எப்போ பாஸ் பண்ணீங்க, பிஇ எப்போ முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ எப்போ முடிச்சிருக்கீங்க, ஸோ இது எல்லாருமே கொடுத்துடணும். அதுக்கு போக உங்கள் வீட்டில் யாராவது டிஆர்டிஓ எம்ப்ளாயாக இருக்கீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னா அந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துடணுங்க. சரிங்களா? இது போக நீங்கள் என்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் 10th சர்டிஃபிகேட்டு, கேட்டகரி என்ன, ஓபிசி எஸ்சி எஸ்டியா, பிடெக்கோடைய மார்க் ஷீட்டு இல்லை தான் டிப்ளமோ மார்க் ஷீட் எல்லாமே இதுக்கு வந்து அட்டாச் பண்ணி இதுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இது மட்டும் தானா அப்படின்னா இது மட்டும் கிடையாதுங்க. இன்னும் இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் த என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்பரண்டிசஸ் அப்படின்ற இன்னொரு போஸ்ட்டுமே ஓப்பன் ஆகிருக்கு. இதுவுமே வந்து 17/2 வரைக்குமே ஓப்பனில் இருக்குங்க. இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி இதே ரோலுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ
இதுக்குமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. எத்தனைனா 8 பேரை எடுக்கிறாங்க. ஸோ மாதம் உங்களுக்கு 9000 ருபீஸ் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், அதுக்கு வந்து டிப்ளமோ படிச்சிருந்தா போதும். அதுக்கு வந்து 2 பேரை ரெக்ரூட் பண்ணுறாங்க. 8000 ரூபா சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்குமே டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்றது நீங்கள் தேவையானது எல்லாமே நீங்கள் ஃபில் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபில் அவுட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். அடுத்தது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு ரோல் இருக்குல்ல, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் வந்து எம்ஃபார்ம்ங்க. சரிங்களா? ஸோ ஃபார்மசி ஓரியன்டாக படித்தவங்க நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. எம்ஃபார்மு, எம்எஸ் ஃபார்மு, எம்டெக் ஃபார்மு, ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் ஃபார்மாலஜியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு போஸ்ட் இருக்குங்க. அப்பர் லிமிட்டை வந்து வயது வரம்பு வந்து 28 இருக்கணும். ரிலாக்ஸேஷனும் இருக்குது. சரிங்களா? லைக் ரிலாக்ஸேஷன் இஸ் அலவுட் ஃபார் 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு 28+5 33 வரைக்கும் இருக்குது. அதே ஓபிசிக்கு வந்து 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், அதாவது 31 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டைஃபண்ட் மட்டுமே பாருங்கள், லைக் 37,000 ஒரு மாதம் ப்ளஸ் உங்களுக்கு ஹெச்ஆர்ஐயும் கொடுத்துருப்பாங்க. டென்யூர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் தான். அண்ட் இதை வந்து 2 இயர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்கிரேட் பண்ணணுன்னா கூட உங்களோட 3rd and 4th இயருக்கு இதை நாங்கள் அப்கிரேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு போஸ்ட் இல்லைங்க, ஜேஆர்எஃப்ன்றது ஒரு போஸ்ட்டு, இன்னொரு போஸ்ட்டுமே ஜேஆர்எஃப் ஒரு போஸ்ட்டுக்கு. அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா எம்எஸ்சி, எம்டெக் இன் பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், லைஃப் சயின்சஸ் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு நீங்கள் நெட்டு குவாலிஃபிகேஷனோட படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். நெட்டையும் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. ஜேஆர்எஃப் வந்து இன்னொன்று வந்து 2 போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அவங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் சயின்ஸு இல்லைனா ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக 2 பேஸ்ட்டில் குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி, எம்டெக் இன் மைக்ரோபாலஜி, பயோடெக்னாலஜி நீங்கள் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து ஆர்ஏ அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆர்ஏக்கும் 2 பேரை எடுக்கிறாங்க. அது ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிஹெச்டி பண்ணியிருக்கணும் பயோடெக்னாலஜியில் இல்லை மைக்ரோபாலஜியில், லைஃப் சயின்ஸில் இந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு போஸ்ட்டுமே இருக்குது. அது என்ன அப்படின்னா பிஹெச்டி இன் கெமிஸ்ட்ரி, பாலிமர் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் சயின்சஸ் எல்லாமே பண்ணியிருந்துருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேல்ரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 67,000 சேல்ரி. 67,000 ஒரு மாதத்துக்கு ப்ளஸ் ஹெச்ஆர்ஏவும் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அது போக என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அப்போ டோட்டலாக வந்து உங்களுக்கு 40 வயசு வரைக்குமே அப்ளிகபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 35+3 அப்படின்னா 38 வயசு வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது டென்யூர் டியூரேஷன். இதுக்குமே வந்து 2 இயர்ஸ் அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம். இது அசோசியேட்ஷிப் அப்படின்றது ஒரு 2 இயர்ஸ் ப்ரோக்ராம். சரிங்களா? நீங்கள் வந்து பிஹெச்டி வந்து கெமிஸ்ட்ரியில் பண்ணியிருக்கீங்க, பாலிமர் கெமிஸ்ட்ரியில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது போக பிஹெச்டி இன் பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், லைஃப் சயின்ஸு இது மாதிரி படிச்சிருந்தா கூட இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்ங்க. சரிங்களா? இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். கிளிக் பண்ணுங்கள், போய் பார்த்துட்டு உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.